இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள், அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள். திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள். இவர்கள் எங்கள் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் பேரினம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள். ஆனால் மதம் பரப்பந்த கால்வல் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்கள். உங்கள் தொன்மம் அறிய வேண்டும். அப்படி என்றால் வாருங்கள், என் பின்னாடி நடந்து வாருங்கள். நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பலாயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கிறது. மூலிகை செடிகள் வளர்ந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. இதில் எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும், இதில் எதை சமைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும், நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். உன் இனத்தின் தொன்மைத்தை நீ அறிவாய். எப்படி? இந்த கீரை பொன்னாங்கண்ணி இதை சாப்பிட்டால் கண் பார்வைக்கு நல்லது, இது வல்லாரை இதை சாப்பிட்டால் நல்லது, இது தண்டங்கீரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை இதை சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது, இது சீரகம் இதை சேர்த்துக் கொண்டால் அகம் சீராகும். இப்படியெல்லாம் கண்டுணர்ந்தவன் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன். அதற்கு அவன் எத்தனை 1000 ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான். இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், அகத்திக்கீரை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் கண்டுணர்ந்தவன் இல்ல. ஆனால் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மலைக்காடுகளில் பயணியுங்கள், தேடி அறியுங்கள். அப்போது திரும்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை, உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறியலாம் என்கிறார். நீங்கள் வாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள். அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். தொல்காப்பியனே சொல்லுகிறான் 300 இடங்களில் என்பனார் புலவர். எனக்கு முன்னாடி பல பேர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2000 ஆண்டுக்கு முந்தது. யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவங்க யாருங்க இல்ல. ஒரு தோராய கணக்கு, வாழ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம். இதுல 1330 குறள் இப்படி எழுதியிருக்கலாம். சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான். 5000 கூட எழுதியிருக்கலாம். 300 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தாலே நொறுங்கி போகும் என்றால், ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லோரும் நம் வணக்கத்திற்குரியவன் தான். நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம். எத்தனை நொறுங்கி போச்சோ, எத்தனை யாகம் வளர்க்கணும் கொளுத்தி தூக்கி போட்டானோ, அது போக நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான் என்றே நம் மூதாதை வள்ளுவ பெருமகனாரை வைத்துக் கொண்டால் கூட ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை ஏதுமின்றி ஒரு அறிஞன் உலக மானுட சமூகம் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை, ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் எவன்? இதைத்தான் இந்த இடம். கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை 15 நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா? ஔவையின் ஆசிரியர் யார்? சீர்த்தலை சாத்தனான், இளங்கோவன், இவனுக்கெல்லாம் எவன்டா தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? தேடிப்போ, நீ யார் என்று தெரியும், உன் தொன்மம் தெரியும். எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோன் உலகத்திற்கு ஒழுக்கம், நாகரிகம், அறிவு, அறம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கான். ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும், ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். இப்போ இந்தியம்
ஒரே மொழி இந்தி. திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்தியம் என்ன சொல்லுது? மும்மொழி கொள்கை. இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாம் எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்தி அவர்கள் திணிப்பார்கள், இந்தியர்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவில்லும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைகூவலுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க 4 ஆள கவனிக்கணும். ஒன்னு இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? நிலை கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம். மருத்துவம், மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியும், எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம்? கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம். கச்சத்தீவு, கச்சத்தீவு, கச்சத்தீவு இந்தியாவினுடைய நிலமா? கச்சத்தீவு யாருடைய சொத்து? தமிழ் தேசிய மக்களின் சொத்து. எங்கள் மூதாவை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுத்தது இந்தியம். கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட அற்ப பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம். கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம். இன்று வரை 850 மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களே, குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் திரட்டி பிடித்து அவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். காட்சி இன்னும் வலையொலியிலே இருக்கிறது. அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கே நிற்கிறது. அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை, உன் சொந்த நாட்டு குடிகளை,
உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்டதிட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன்? இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசியல். செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது, அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே, இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதற்காக நிற்கிறது? அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம். செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பதியப்பட்டிருந்தால் அங்கே இந்திய தேசியம் இருக்கும். செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. தன் மகனை தன் கணவனை பறிகொடுத்த எங்கள் தாய்கள், எங்கள் தங்கைகள், எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம், அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல். என அறிவார்ந்த பெருமக்களே, காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி. எங்களை அடித்து விரட்டுகிறார்கள், எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி. நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே. எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே, இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இந்த மூன்று கேள்விகள் தான். ஏன், எதற்காக, எப்படி? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் பெருமக்களே. சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள், அகதியாக இடம்பெயர்கிறோம். இந்த நாட்டின் தமிழ் பேரின மக்கள் இவர்கள் யார்? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறார்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார். அறிவாசான அம்பேத்கர் ஆகச் சிறந்த உலகிலே ஆகச் சிறந்த கல்வியாளன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லாருக்கும் புதுமையாக்கினார்கள். நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோருக்கும், எல்லோருக்கும், கூடங்குளம் அணு உலை எல்லோருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லோருக்கும், என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும். ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு. காவிரி கன்னடருக்கு, முல்லை பெரியாறு கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு. ஆனால் தமிழனின் வளம் எல்லோருக்கும் பொதுமை. இங்கே தமிழனின் பேரன்பு இழிச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது. அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை. தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீ வைப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீ வைப்பது, அவன் உடைமைகளை பறிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அரண் நிர்வாணப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததடா தமிழ் தேசியம். இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பெரியாற்றுக்கு என்னுடைய மலைகளை
என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது. அந்த மலையை நொறுக்கி கல்குவாரி எம்சாண்ட் என்று கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை, சிற்றணை, பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா, மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். என் உடன் பிறந்தார்களே, இதுதான். சுற்றி தண்ணி தர மறுக்கிறார்கள், ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதற்கு அற்ப பதர்கள் அல்ல, உலகத்தில் தோன்றிலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு எப்படி இருக்கும்? இதேதான். மீத்தேன் ஈத்தேன் எடுப்பார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பார்கள். அதை கேட்பது இந்தியா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும், திராவிடம் அது தெரியாது கையெழுத்திட்டேன் என்று சொல்லும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம். அறிவார்ந்த பெருமக்களே, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லாத போது, வானூர்தி இல்லாத போது, புதிதாக இதற்கு 5000 ஏக்கர் விண்ணூர்தி நிலையம். இதை திணிப்பது இந்தியம், அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம். ஏர்பூட்டி உழ வேண்டிய இடத்தில் எதற்காக ஏர்போர்ட் என்று கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். நீங்க ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள்? தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே, தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்புவது தமிழ் தேசியம். இந்தியை திணித்து எண்ணரும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சுக்காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர் என்றுதான் உச்சரிக்கும். கீழப்பழூர் சின்னச்சாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை, அந்த பற்றி எரிகிற நெருப்பில எரிந்த நெருப்பில எரிகிறதடா தமிழ் தேசிய பேரொளி புரட்சி தீ. சும்மா தமிழ் தேசியம் அது யாரு? நாங்க மாப்போசியே பார்த்துட்டோம், சீப்பா ஆதித்தனாரை பார்த்துட்டோம், முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம், மறைமலை அடிகளை பார்த்துட்டோம், திருவிக்காவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்த. பிரபாகர மகன் சீமான பாத்தியா? நீ பாத்தியா? அவன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பாத்தியா? நீ அவங்களெல்லாம் பாத்தியா? நீ வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிற. நீ இப்பதான் எங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம் தான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அரசியல் என்பதே தமிழ் தேசிய அரசியல் தான்.
வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல். ஒரே ஒண்ணுதான், இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசியல்? உன் மொழிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா? இல்லை. உன் நிலத்தின் உரிமை காவிரி, அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கச்சத்தீவு மீட்பு, அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுகிறோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்திருக்குது. இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இந்தியம் எடுத்து கொடுக்கும், திராவிடம் தடுக்காது வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது இந்தியம். திராவிடம் தீவிரமாக போராடுவோம். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று இருந்தது. அருமை பெருமக்களே, 21 சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்ற வார்த்தை இல்லை. ஏன்? அடியன் தான் காரணம். இது எத்தனை நாளைக்கிடா அது சொல்றது? அதை கேவலப்படுத்துறாங்கடா, அது விட்டுங்கடா அந்த வார்த்தை. மீட்க போராடுவோம் என்ற சொல்லும் இல்லை. இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி ஏழு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். அதுவரை காதுல பஞ்சு வச்சிருப்போம். மெதுவா எடுத்து கீழே வச்சுட்டு இங்க வாங்க ப்ளீஸ் சிட் டவுன். எப்படி? கச்சத்தீவை கொடுத்ததுதான். நாங்க பிரிவினைவாதிகள். என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியாடா? இதுக்கு பதில் வச்சிருக்க நீ? செத்து விழுபவன் குஜராத்தி, செத்து விழுபவன் மராட்டியன், செத்து விழுபவன் கன்னடன், பீகாரி, ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த வார்த்தையை பதிவு செய்வாயா? செத்து விழுபவன் தமிழன், சகித்துக் கொள்கிறாய். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள், அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள். அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம், ஒரு துயர செய்தி பதிவில்லை. செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள், குற்றச்சாட்டு. தமிழர்கள் திருடர்கள், பலி. வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தான், சரி. அதற்கு சிறைதானே படுத்தணும். எதற்கு சுட்டுக் கொண்டாய்? எதற்கு கொன்றாய்? வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய். வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாளி எங்கிருந்தான்? அவனை ஏன் கைது செய்யல? இதாண்டா தமிழ் தேசத்தின் பிறப்பிடம். ஏன் கைது செய்யல? கூலிய கொண்டுட்ட, அவனை ஏன் கைது செய்யல? வீரப்பன் என்ன செய்தான்? சந்தனக்காட்டை வெட்டி வித்தான், யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான். சரி, வித்தவன் காட்டுக்குள் இருந்தான், வாங்கியவன் எங்கிருந்தான்? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு. அன்பு தம்பி தங்கைகளே, வித்தவன் எங்கிருந்தான்? காட்டுக்குள்ள. வாங்கி வித்தவன் எங்கிருந்தான்? எங்கிருந்தான்? வித்தவனையே விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே, வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை. ஏன்? எதற்காக கைது செய்யவில்லை? இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது? இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களே. இதுதான். இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று இருக்குதல்ல, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரைகளை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல். அறிவார்ந்த பெருமக்களே, சொல்லிக்கொண்டே போகலாம், 1 2 அல்ல.
தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள், இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறான் என்று இல்லை. பல நூறு ஆண்டுகளாக இதுக்கு முன்னவர்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம், உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் நிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும். பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார், அவருக்கு பின்னாடி 50,000 மாவீரர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள். அப்படித்தான் ஒன்னோனாப்பர். ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோன் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சான்றோட சொல். இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை. அங்குதான்டா தமிழ் தேசியம் பிறக்குது. எதற்காக இல்லை? இதை ஏன் நீ கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுறேன், என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான், பிரபாகரனின் பிள்ளை. கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவனும் மறுக்க முடியாது. இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியுதா? இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கன்னடர், தெலுங்கர், கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவே. எல்லாருக்கும் புத்தாண்டு எதுன்னு தெரியும்டா. உனக்கு எதுன்னு சொல்லு. எங்க ஐயா சொல்றாருல, இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம்னு. அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான். மொழியில் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் 500க்கும் மேற்பட்ட சொல்லை என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டுல பிச்சையா போட்டிருக்கு. எடுத்துக்க. என்னுடைய கொல் அவனுடைய கீழ், என்னுடைய உடன் அவனுடைய எஸ் போட்டு ஒரு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பாஞ்சு, உடன் அவன் சடனும்பா. என்னுடைய கட்டுமராம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பைய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துடும். அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம், இயேசுபிரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. இருக்கிறது, உருவாகல, இருக்கிறது. நீ எனக்கிட்ட ஆங்கிலம் படி, அதுபடி. பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாதவன் கூட ஆடும் அழகா ஆங்கிலம் பேசுறான். அது அறிவா? இவன் இந்தி படி இந்தி படின்னு. இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா? எதுக்கடா 1.5 கோடி பேர் என் வீட்டில் வந்து தட்டு ஏந்திக்கிட்டு இருக்கான்? எதுக்கு ஏந்திக்கிட்டு இருக்கான்? இங்க சோன் பப்படி சொற்று விற்கிறவன்லாம் இவன். எந்த விடுதியிலையாவது நம்மால் வேலை செய்யறானாடா? எல்லாம் இந்திக்காரன். காடி கராக, ஜல்தி ஆரோ, பானி கராக, எல்லாம். இந்தியம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான வேறுபாடு. உனக்கு புத்தாண்டுதே தெரியாது. ஆனால் கன்னடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை.
தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை, ஓணத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை? ஆமா, ஏன் இல்லைன்னு கேட்டினா, நீ இந்தியனும் இல்ல, திராவிடனும் இல்ல, நீ தமிழ் தேசியன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான், அவ்வளவுதான் மை லார்ட், இவ்வளவுதான். சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான், கதை விஷயம் எழுதுவான், இவன்லாம் ஒரு ஆளா. அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கிலிருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி, உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடார். நீ பதறிட்ட, கதறிட்ட, செதறிட்ட. தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாதுன்னா இன்னைக்கு அது ரெண்டும் ஒண்ணுதான், நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான், தமிழ் தேசியம் மட்டும்தான் பொண்ணுதான், மின்னும் தான். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சியை நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவ, நாங்க போராட வந்தா பிடிச்சு பிடிச்சு உள்ள போட்டுருவேன். அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரி, நீ விசாரி, நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நீ யாரிடம் இருந்து யாரை காப்பாற்ற போராடுற குறவழியை நெருக்கிற நீ தான் நேர்மையாளனாச்ச. நீ தான் விசாரி, விசாரிச்சு நிலைய நாட்டு. ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாதா? ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான், இந்த ஆட்சி தான். என்னை இப்படி சித்திரவதை செஞ்சான வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொன்னுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் எரருங்க, அது அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவியா நீ? என்ன மாதிரி ஆட்சி, என்ன அதிகாரம் இது? கடைசியா அந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தா, அதுக்கு இப்ப காசு இல்லை, அதுக்கும் காசு இல்லை. எங்க பய மக்கள் நாள் பூரா வேலை. 5 மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணு முடி பிதுங்க, கண்ணை சொத தொங்க, வெம்பாடு பட்டு உழைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல், அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, கொஞ்சோண்டு சக்கரை, 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு, அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்க. கரும கரும இவங்கள ஒழிக்காம அவன் சரணடைஞ்சிட்டான். சார் பேசிக்கலாம் வாங்க, சரி சரி விடுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இவ அப்படிதான். நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ? என்னத்தே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன? என்னத்தே பண்ணிட்டு போறியா உனக்கு என்ன? அது இல்லை, உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம், அதை நானே கவலைப்பட, நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு. இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்புற கையொலியும் ஆர்ப்பரிப்பையும் பாரு. கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை, கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை. எதற்காக கூட்டணி? யாரோட கூட்டணி? இந்த நிலப்பரப்பிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான், நாம் தமிழர் கட்சி தான். எப்படி சீமான்? எவனவன் 2000 3000 ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள், தொழிற்சாலை வேலை கொடுக்கும், வேலையிலே சம்பளம் கொடுக்கும், சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பாடு யார் கொடுப்பா? இந்த கேள்வியை எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும்.
சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி. நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய், இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தங்கையும் என்னோடு கூட்டணி. 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட்டணி. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி. ஓய்வு பெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன்? களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி. இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி. அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான். ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்? ஒரு சித்தாந்த கட்சி, உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம். இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள். அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரெழுச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை, யாரோடும் சரணடைய முடியாது. தோற்றால் போடா, புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை. இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான எங்களது மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக. அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம். அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களே, லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே 15 லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள். பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சிரிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள், வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள். பிறகு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியம், வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இந்த 3 கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய மக்களின் தலையெழுத்தை மாறி போனது. அறிவார்ந்த தம்பி தங்கைகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே தன் இன மீட்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன், அவரை வீழ்த்தி தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள், கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர். செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும். தமிழ் தேசிய விடுதலை பேரொளியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளடா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல். செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் ரத்தத்திலும் கரு கொண்டு உருவான புரட்சிகர போர் படைதாண்டா நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை. இதை வீழ்த்துவன் என்பது தம்பி, நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்க இது கொடை இல்ல தம்பி. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை. ஆயுதம் மித்தம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்போம். அந்த ஆயுதம், இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தருளிய அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிதகளின்
கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டத்துக்கும் உரியவன். துணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன். இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இதே இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து, குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் அறிவாசான், எங்களுடைய வள்ளுவ பெருமகனார், எங்கள் மரமொழியான் வள்ளுவர் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வாவுசி பாதை, அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தா அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாத்தான் இருக்கும். இங்கே நடுவில் ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை. இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி, இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கி இருக்கிறேன் ஆறு உயிர் இளவல் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும், அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.